ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிலாஜிசம் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். சிலாஜிசம் வந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. சிலாஜிசத்துலேயே நிறைய மெத்தட் இருக்குது. அதில் நம்ம இப்போது இந்த வீடியோவில் 150 ரூலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது சிலாஜிசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டு கன்க்ளூஷனை கொடுத்துருப்பாங்க. நம்ம கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சிலாஜிசம். சிலாஜிசத்தில் 2 ரிலேஷன் இருக்குது. ஒன்று டைரக்ட் ரிலேஷன், இன்னொன்று இன்டைரக்ட் ரிலேஷன். டைரக்ட் ரிலேஷன்னா ஸ்டேட்மெண்ட், அதாவது டைரக்ட் ரிலேஷன்னா இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் கொஞ்சம். இதில் சம் டேபிள்ஸ் ஆர் ட்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரியே கன்க்ளூஷன்லேயும் சம் ட்ரீஸ் ஆர் டேபிள்ஸ்னு கொடுத்துருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது அப்படியே கன்க்ளூஷனில் இருக்குது. இந்த ட்ரீஸ் டேபிள்ஸ் இடம் மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பட் இதில் கொடுக்குற டேபிள்ஸ் ட்ரீஸ் வந்து அப்படியே வந்திருக்கு. அப்படி ஒரே மாதிரி ரெண்டும் வந்திருந்ததுன்னா டைரக்ட் ரிலேஷன். இப்போ இந்த இன்டைரக்ட் ரிலேஷன்னா நோ கேக் இஸ் ஏ ஜிஞ்சர் அப்படின்னு இருக்கா. கன்க்ளூஷனை பாருங்கள், நோ கேக் இஸ் ஏ கார்லிக்னு இருக்குது. இங்கே கேக் இஸ் ஏ ஜிஞ்சர்னு கொடுத்துருக்கு, இங்கே கேக் இஸ் ஏ கார்லிக்னு கொடுத்துருக்கு. இந்த வேர்டை கொடுத்து ஸோ இந்த ஒரே சென்டென்ஸில் வராமல் இந்த ரெண்டாவது மூணாவது சென்டென்ஸ்குள்ளது அப்படியே கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா இது இன்டைரக்ட். டைரக்ட்னா இந்த சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் உள்ள சென்டென்ஸில் உள்ளதே கன்க்ளூஷன் வந்திருக்குன்னா டைரக்ட். இது ஒரே வேர்டில் வராமல் 2 ஸ்டேட்மெண்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட்குள்ளதெல்லாம் கம்பேர் பண்ணி வந்துருச்சுன்னா அதான் இன்டைரக்ட் ரிலேஷன். ஓகேவா? இப்போது டைரக்ட் ரிலேஷன்னா அதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். இப்போது இன்டைரக்ட் ரிலேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கொடுத்துருக்குற அந்த கன்க்ளூஷனில் கொடுத்துருக்கிறத வச்சு ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணணும். அடுத்து அதுக்கு காமன் வேர்டு கண்டுபிடிக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கண்டுபிடிச்சிக்கிற காமன் வேர்டு வந்து மஸ்ட் பி 100ஆக இருக்கணும். அதாவது 2 காமன் வேர்டு வரும், ரெண்டுமே 100ஆக இருக்கணும் இல்லை, ஏதாச்சும் ஒன்று 100ஆக இருந்தாலே போதும். அப்படி இந்த 100ஆக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா அந்த டைரக்ட் ரிலேஷன் மாதிரி தான், ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன். அப்படி கன்க்ளூஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃபாலோஸ். அடுத்து இதுக்குள்ளே ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ சம்மு வந்துருச்சுன்னா 50-50, ஆல் வந்துச்சுன்னா 150. அதாவது எப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் நோ சம்மு அதெல்லாம் வந்திருக்கா, நோ சம்லாம் வந்திருக்கா. ஸோ நோ வந்திருந்தால் 100 சம் வந்துன்னா 50-50 அப்போலாம் போடணும். அதுக்கு தான் இந்த பாக்ஸை நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ரூல் ஃபாலோ பண்ணனாலே இந்த பாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுருக்காங்க. சம்முன்னா 50-50, ஆளுன்னா 150, நோன்னா 100, சம்மு நாட்டு அப்படின்னா 50-100. ஸோ இந்த டேபிளை நீங்கள் மஸ்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருந்தா நீங்கள் இந்த சிலாஜிசம் இந்த 150 ரூலையே நீங்கள் ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இந்த இதை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இதில் உள்ள எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து இதில் உள்ள கண்டிஷன்ஸை பற்றி பார்ப்போம். இப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ்னா கன்க்ளூஷனும் மஸ்ட் பி பாசிட்டிவ். புரிஞ்சுக்காங்க? இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ்னா கன்க்ளூஷன் மஸ்ட் பி பாசிட்டிவ். இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கன்க்ளூஷனும் நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போது நெகட்டிவும் இருந்துச்சுன்னா நோ கன்க்ளூஷனே வராது. ஸோ நெகட்டிவ் இருந்தால் மட்டும் கன்க்ளூஷன் வராது. பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ்னா நெகட்டிவ் வரும். நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் அதாவது அப்படி இருந்துச்சுன்னா நோ கன்க்ளூஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இப்போ நம்ம டைரக்ட் ரிலேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்போவுமே சிலாஜிசம் பண்ணுறதுக்கு 150 ரூலை ஃபாலோ பண்ண வச்சுட்டு நம்ம எப்போவுமே கன்க்ளூஷன்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், சம் ட்ரீஸ் ஆர் டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சம்முன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் சம்முன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 50-50 போடணுன்னு, ஆள்னா 150. இப்போ நமக்கு இந்த கொஸ்டினில் சம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா 50-50 போடணும். ஸோ சம்முக்கு 50-50 போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ட்ரீஸ் ஆர் டேபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ட்ரீஸு டேபிள்ஸு இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டில் எங்கே ட்ரீஸ் டேபிள் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ட்ரீஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இது கிடையாது. இங்கே டேபிள் ட்ரீஸ் இருக்குது. ஸோ இங்கே ட்ரீஸ் டேபிள் ரெண்டும் கரெக்ட் தான். சென்டென்ஸ் அந்த வேர்டு வந்து மாறி வந்தால் பரவாயில்ல, ஆனால் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். அதான் நமக்கு வந்து டைரக்ட் ரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரீஸ் டேபிள்ஸ்னு இருக்குது, இங்கே டேபிள் ட்ரீஸ்னு இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் அதே மாதிரி போட்டுவாங்க. சம்முக்கு வந்து 50-50. இப்போ இதுலேருந்து பார்க்கறதுல நமக்கு இது டைரக்ட் ரிலேஷன் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ட்ரீஸ் டேபிள் ட்ரீஸ்ன்றது இருக்குது. இப்போ டைரக்ட் ரிலேஷன்னா நம்ம ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்தோம். என்னென்னா டைரக்ட் ரிலேஷன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் இருக்கணும். இப்போ இங்கே வாங்க, இதில் ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இங்கே ட்ரீஸ் இருக்குது, இங்கே ட்ரீஸுக்கு 50-50, இங்கேயும் 50 இருக்குது, இங்கேயும் 50 இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே டேபிள்ஸ்க்கு பாருங்கள், டேபிள்ஸ் 50 இருக்குது, இங்கேயும் டேபிள்ஸ் 50 இருக்குது. ஸோ நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தெனாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கும். நமக்கு இங்கே எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து ஓகே ஃபாலோஸ் ஆகுது. இப்போ நம்ம செகண்ட் கன்க்ளூஷனை பார்ப்போம்.
ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ட்ரீஸ்னு கொடுத்துருக்கு. ஆல்னால் நமக்கு என்னது 150 வரணும், அப்படி தானே? ஸோ 150 போட்டாச்சு. ஃப்ரூட் ட்ரீஸ் இருக்குது, இங்கே ஃப்ரூட் ட்ரீஸ் இருக்குது, இங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃப்ரூட் ட்ரீஸ் அதே செகண்ட் சென்டென்ஸ்லேயே இருக்குது, ஆனால் வேர்ட்ஸ் வந்து மாற்றி வந்திருக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சம்முக்குள்ளது போட்டுருங்க, 50 போட்டுருங்க. இப்போ நம்ம அதே மாதிரி டேரக்ட் ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃப்ரூட்ஸுக்குள்ளதை டேரக்ட் ரிலேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் பார்க்கணும். இப்போ ஃப்ரூட்டு பாருங்கள், ஃப்ரூட்டுக்கு 100 இருக்குது, இங்கே ஃப்ரூட்டுக்கு 50 இருக்குது. ஸோ இங்கே வந்து இது கன்க்ளூஷன் கிரேட்டர் தென்னாக இருக்குது. ட்ரீஸ் பாருங்கள், ட்ரீஸ் 50 ஈக்குவலாக இருக்குது. நமக்கு என்னது ஸ்டேட்மெண்ட் தான் கிரேட்டர் தென்னாக இருக்கணும், பட் இங்கே கன்க்ளூஷன் கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ஸோ இது வராது. ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இப்போ இன்டைரக்ட் ரிலேஷனை பார்ப்போம். இன்டைரக்ட் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நோ கேக் இஸ் ஏ ஜிஞ்சர், சம் ஜிஞ்சர்ஸ் ஆர் கார்லிக்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நோ கேக் இஸ் ஏ கார்லிக், சம் கார்லிக் ஆர் நாட் கேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்போவுமே கன்க்ளூஷனில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கன்க்ளூஷன் பாருங்கள், நோ கேக் இஸ் ஏ கார்லிக். இங்கே கேக் கார்லிக் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கேக்கு ஜிஞ்சர் இருக்குது, ஜிஞ்சர்ஸ் கார்லிக் இருக்குது. ஸோ கேக்கு கார்லிக் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த இதோட அதை பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அதுதான் இன்டைரக்ட் ரிலேஷன். இப்போ டேரக்ட் ரிலேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ட்ரீஸ் டேபிள்ஸ்னால் ட்ரீஸ் டேபிள்ஸ் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து டேரக்ட். ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து இன்டைரக்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டேரக்ட் இன்டைரக்ட் ரிலேஷன் என்னென்னு. ஸோ இப்போ இன்டைரக்ட் ரிலேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு நோனாலே நம்ம 100 பார்த்துருந்தோமா? ஸோ இங்கே போட்டுருங்க 100. ஸோ இப்போ நம்ம இன்டைரக்ட் ரிலேஷனில் டேரக்ட் ரிலேஷன்னா ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் போட்டுருவோம். இப்போ இன்டைரக்ட் ரிலேஷன்னா எப்படி போடணும்னா வாங்க ஃபஸ்ட் உள்ளதே பார்த்துருவோம். இன்டைரக்ட் ரிலேஷன்னா வந்து அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணணும், அடுத்து காமன் வேர்டை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும், அடுத்து காமன் வேர்டை கண்டுபிடிக்கணும். அந்த காமன் வேர்டு வந்து 100, அதாவது ரெண்டுமே 100 இருக்கணும் இல்லை. இப்போ 2 காமன் வேர்டு வரும், அந்த 2 காமன் வேர்டில் எனி 100 இருந்தால் போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டில் உள்ளது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் பார்க்கணும். ஸோ இந்த 3 நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் தான் இந்த இதை பார்த்து அது ஃபாலோஸாக இல்லையான்னு கண்டுபிடிப்போம். இப்போ வாங்க நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம், அடுத்து காமன் வேர்டை கண்டுபிடிப்போம். ஸோ நோ கேக் இஸ் ஏ கார்லிக்னு கொடுத்துருக்கு. இங்கே கேக்கு கார்லிக் வந்து இந்த இருக்குது, கேக்கு கார்லிக்னு இருக்கா? ஸோ இங்கே கேக்கு கார்லிக்கு நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணியாச்சு. கேக்கு இங்கே இருக்குது, கார்லிக் இங்கே இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க? காமன் வேர்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் காமன் வேர்டு ஜிஞ்சர். கரெக்டாக காமன் வேர்டாக இருக்கா ஜிஞ்சரு? ஸோ இந்த 2 ஜிஞ்சர் இருக்குது. இப்போ நம்ம அந்த நம்பர் எழுதிக்கிடுவோம், 50 100, நோன்னா 100 100. இங்கே சம்முன்னா 50. ஓகே, இப்போ நம்ம கேக் கார்லிக்கை பார்ப்போம். இங்கே ஜிஞ்சர்ஸ் காமன் வேர்டில் 2ல் ஏதாச்சும் 100 இருக்கணும். நமக்கு இங்கே இந்த ஜிஞ்சர் வந்து 100 இருக்குது. ஸோ செகண்டையும் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த 2 காமன் வேர்டில் 100ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கன்க்ளூஷனான்னு பார்க்கணும். இங்கே கேக் வந்து 100 இருக்குது, இங்கேயும் 100 இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. அடுத்து நம்ம கார்லிக்கை பார்ப்போம். கார்லிக் இங்கே 100 இருக்குது, இங்கே கார்லிக் 50 இருக்குது. ஸோ இங்கே கன்க்ளூஷன் வந்து கிரேட்டர் தான் இருக்குது. ஆனால் நம்ம ரூல்ஸ் படி ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் வந்து வராது. இப்போ செகண்ட் இதை பார்ப்போம். செகண்ட் வந்து சம் கார்லிக் ஆர் நாட் கேக்ஸ். அந்த 50 100 போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சம்மை பார்த்தோன்னே 50 50 போட்டுருவீங்க. ஆனால் 50 50 கிடையாது. இங்கே சம் நாட்னா உங்களுக்கு என்னது 50 100ன்னு சொல்லியிருந்தோம். இந்த பாருங்கள், சம் நாட்னா 50 100. ஸோ நீங்கள் சம்முன்னு சொல்லி சம்மை பார்த்தோன்னே 50 50 போடாதீங்க. சம் நாட் வந்திருக்கு. ஸோ அதனால் 50 100. ஓகேவா? ஸோ இங்கே 50 100 போட்டுப்போம். ஓகே, இப்போ நம்ம கார்லிக்கு கேக்ஸை பார்ப்போம். இங்கே கார்லிக் பாருங்கள், கார்லிக் இங்கே இருக்குது, கேக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எப்போ போடலாம், நம்ம காமன் வேர்டு வந்து ஜிஞ்சரு. அந்த 2 காமன் வேர்டில் ஏதாச்சும் 100 இருக்கணும். இங்கே ஜிஞ்சரு 100 இருக்குது. ஸோ அப்படி நெக்ஸ்ட்டு இதுக்கு போவோம். நெக்ஸ்ட் என்னது? ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷனான்னு பார்க்கணும். இங்கே கார்லிக் இங்கே 50 இங்கே போட்டேன், இங்கே போட்டுக்கோங்க. இப்போ கார்லிக் வந்து 50 இருக்குது. ஓகேவா? இங்கே 50 இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. அது கேக் பார்ப்போம். கேக்கு 100 இருக்குது, இங்கேயும் கேக் 100 இருக்குது. ஸோ நமக்கு ஈக்குவலாக இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டு. இதில் வந்து கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ், சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இன்னொரு 2 எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே கன்க்ளூஷன்லேருந்து ஆரம்பிக்கணும். சம் மவுண்டெயின்ஸ் ஆர் ஸ்னேக்ஸ். சம்னாலே என்னது 50 50 போடுவீங்களா? ஃபஸ்ட்டு 50 50 போட்டுருங்க. அடுத்து இங்கே மவுண்டெயின் ஸ்னேக்குன்னு இருக்குது. ஸோ இங்கே மவுண்டெயின் ஸ்னேக் இருக்கான்னு பாருங்கள். ஸ்னேக்கு ட்ரீஸு ரோட்ஸு மவுண்டன். ஸோ டேரெக்டாக எதுவுமே இல்லை. ஸோ இன்டெரக்ட் ரிலேஷனில் தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ மவுண்டன் ஸ்னேக் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மவுண்டன் இருக்குது, இங்கே இருக்குது, ஸ்னேக் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம
ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். இது இங்கே இருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கம்பேர் பண்ணிடலாம். இங்கே இருக்கிறதுனால நம்ம இதை மூணையும் சேர்த்தே கம்பேர் பண்ணிடலாம். இங்கே மவுண்டைன் ட்ரீஸ் எடுத்திங்கன்னா ரோட்ஸு இப்போ நம்ம இங்கே 50-50 ரூலை போட்டுடலாமா? ஒரு நிமிஷம். ஆல்னா 100-15 வரும், சம்னா 50-15 வரும், அதே மாதிரி திருப்பியும் ஆல்னா 150 வரும். ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்ப்போம். மவுண்டைன் ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோட்ஸு காமன் வேர்டில் ஒன்று எனி ஒன் 100 இருக்கணும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மவுண்டைன் ஸ்னேக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, மவுண்டைன் ஸ்னேக்ஸ். ஸோ அதுக்கு போகலாம். மவுண்டைன் ஸ்னேக்ஸை பார்த்திங்கன்னா இங்கே ட்ரீஸு காமன் வேர்டை பாருங்கள், ட்ரீஸு ரோட்ஸ்ன்னு இருக்குது. நம்ம காமன் வேர்டு இப்போ இதில் இருந்த மாதிரி ரோடு சேமாக இருந்தால் தான் நம்ம அதுக்கப்புறம் 100 இருக்கணுமான்னு பார்க்கணும். இங்கே காமன் வேர்டே ட்ரீஸு ரோட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே காமன் வேர்டே நமக்கு கரெக்டாக ஒத்து வரல. ஸோ நமக்கு ஃபஸ்ட் கண்டிஷன் வராது. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் பார்ப்போம். இங்கே சம் ரோட்ஸ் ஆர் ஸ்னேக்ஸ். சம்மை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 50-50 போட்டுருங்க. ரோட்ஸு ஸ்னேக்ஸ்னால் இங்கே ரோட்ஸு ஸ்னேக்ஸ் இங்கே இருக்குது, அதே மாதிரி தான். ஓகேவா? ரோட்ஸு ஸ்னேக்ஸ் இங்கே இருக்குது. இங்கே காமன் வேர்டை பாருங்கள், ட்ரீஸு மவுண்டைன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே காமன் வேர்டை இல்லை, அதே மாதிரி தான். மவுண்டைன் இப்போ ரோடுன்னு இருந்தால் ஓகேன்னு சொல்லலாம். இங்கே மவுண்டைன் ட்ரீஸ்ன்னு இருக்குது. காமன் வேர்டு வேறையாக இருக்குது. வந்து காமன் வேர்டு சேமாக இருக்கணும். அதுக்கடுத்து தான் நம்ம இந்த காமன் வேர்டில் ஏதாச்சும் 100 இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் போடுவோம். இங்கே மவுண்டைன் ட்ரீஸ்ன்னு இருக்குது. ஸோ அங்கே காமன் வேர்டே இல்லை. அதை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான், ஃபஸ்ட் கன்க்ளூஷன் மாதிரி தான். ஸோ இதுவும் கரெக்டாக வராது. இப்போ நம்ம தேர்ட் பார்ப்போம். சம் மவுண்டைன்ஸ் ஆர் ட்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 50-50 போட்டுருங்க. ஏன்னா சம் இருக்குது, அதனால் 50-50 போடுறோம். சரியா? இப்போ மவுண்டைன் ட்ரீஸு இங்கே பாருங்கள், மவுண்டைன் ட்ரீஸ் இங்கே இருக்குது. காமன் வேர்டு இருக்கான்னு பாருங்கள், ரோட்ஸ். ஓகே, சரி. இதில் ரோடுன்ற காமன் வேர்டு இருக்குது. இப்போ காமன் வேர்டில் ஏதாச்சும் ஒன்று 100 இருக்கணும். ரோடு இங்கே 50, இங்கே ஓகே சரி. இங்கே ரோடு வந்து 100 ஆகிட்டு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் பார்க்கணும். இங்கே மவுண்டைன் 50 இருக்குது. ஓகேவா? இங்கே மவுண்டைன் 50 இருக்குது, இங்கேயும் மவுண்டைன் 50 இருக்குது. சரி, ஓகே, ஈக்குவலாக இருக்குது. இங்கே ட்ரீஸ் 50 இருக்குது, இங்கேயும் ட்ரீஸ் 50 இருக்குது. ஸோ கிரேட்டர் அல்லாட்டினாலும் ஈக்குவலாக இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். ஸோ இது ஓகே. ஸோ கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ். அடுத்த லாஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். அதே மாதிரி கன்க்ளூஷனை பார்ப்போம். சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஜங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சம்மை பார்த்தோன்னே 50-50 போட்டுருங்க. ஃப்ரூட்ஸ் ஜங்கிள்ஸ் 50-50 போட்டாச்சு. அடுத்து இங்கே ஃப்ரூட்ஸ் ஜங்கிள்ஸு எதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக இல்லை, அப்போ இன்டெரக்டாக தான் இருக்குது. அப்போ நமக்கு ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது, ஜங்கிள்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே 3ஆவதாக இருக்குது. ஸோ 3ஐயும் நம்ம கம்பேர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நம்பரை போட்டுருவோம். ஆல்னால் என்ன போடுவீங்க? 150. இங்கே எல்லாத்துக்குமே ஆல் தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே 150 போட்டுருங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஃப்ரூட்ஸு ஜங்கிள்ஸை பார்க்கணும். இங்கே ஃப்ரூட்ஸு பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ புக்ஸ் ஏதாச்சும் 100 இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் ஜங்கிள்ஸை பார்ப்போம். ஃப்ரூட்ஸ் ஜங்கிள்ஸை பார்க்கச்சில் இங்கே பஸ்ஸஸ்ஸு புக்ஸுன்னு இருக்குது. காமன் வேர்டு வந்து சேமாக இருக்கணும். இங்கே இப்போ ஃப்ரூட்ஸு பஸ்ஸஸை பார்க்கச்சில் புக்ஸுன்னு காமன் வேர்டு சேமாக இருக்கா? ஸோ அதே மாதிரி இங்கே ஃப்ரூட்ஸ் ஜங்கிள்ஸை பார்க்கச்சில் இங்கே காமன் வேர்டு பஸ்ஸஸ்ஸு புக்ஸுன்னு இருக்குது. ஸோ காமன் வேர்டே இல்லாட்டி நம்ம அடுத்து ஒரு ஸ்டெப் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் செகண்ட் கன்க்ளூஷனை பார்த்துருவோம். சம் புஸ்ஸஸ் ஆர் புக்ஸ். சம்னா 50-50 போட்டுருங்க. பஸ்ஸஸ் புக்ஸ்ன்னு இருக்குது. பஸ்ஸஸ் இங்கே இருக்குது, புக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து டேரக்ட் ரிலேஷன். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஃப்ரூட்ஸ் ஜங்கிள்ஸ். அது ஃப்ரூட்ஸு ஜங்கிள்ஸு இன்டெரக்டில் வந்துச்சு. இது வந்து பஸ்ஸஸ்ஸு புக்ஸு. ஸோ நம்ம இது காமன் வேர்டெலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. டேரக்ட் ரிலேஷன்னா நமக்கு என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் பார்க்கணும். ஓகேவா? பஸ்ஸஸ் வந்து 50 இருக்குது. ஓகே, 50. புக்ஸ் வந்து 50 இருக்குது. இங்கே 100 இருக்குது. கிரேட்டர் தென்னாக இருக்குது. இது ஈக்குவலாக இருக்குது, இது கிரேட்டர் தெனாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் போகணும். ஸோ இது கரெக்டாக இருக்குது ரூல்ஸ் படி. ஓகே, இது ஃபாலோஸ். 2 ஃபாலோ ஆகுது. அடுத்து 3 பார்ப்போம். சம் பஸ்ஸஸ் ஆர் ஜங்கிள்ஸ்னு கொடுத்துருக்கு. சம் ஓகே 50-50 போட்டுருங்க. பஸ்ஸஸ் ஜங்கிள்ஸ்ன்னு இருக்குது. நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். பஸ்ஸஸ் இதாக இருக்குது, பஸ்ஸஸ் ஜங்கிள்ஸ். ஸோ இங்கேயே பார்க்குறீங்க, அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் பஸ்ஸஸ் ஜங்கிள்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இங்கேயும் டேரெக்டாகவே இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துடலாம். என்ன பார்க்கணும்? ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் பார்க்கணும். பஸ்ஸஸ் 50 இருக்குது, பஸ்ஸஸ் 50 இருக்குது. ஓகே, இது ஈக்குவலாக இருக்குது. ஜங்கிள்ஸ் 50, ஜங்கிள்ஸ் 100 இருக்குது. ஓகே, கண்டிஷன் படி சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பஸ்ஸஸ். ஓகே, இது ஓகேயா? ரைட்டு. இப்போ ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் பஸ்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்னால் என்னது? 150. ஓகேவா? ஃப்ரூட்ஸ் பஸ்ஸஸை பார்ப்போம். மேலே ஸ்டேட்மெண்ட்டில் ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது, பஸ்ஸஸ். ஓகே, அப்போ நமக்கு இதுக்கு காமன் வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். புக்ஸு காமன் வேர்டு இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கல. புக்கு காமன் வேர்டு இருக்குது. அந்த காமன் வேர்டில் ஒன்று கிரேட்டர் தெனாக இருக்குது. ஓகே, புக் வந்து 100 இருக்குது. அடுத்து நம்ம என்னது? ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் தெனாக ஈக்குவல் டு கன்க்ளூஷனான்னு பார்க்கணும். ஓகே, இங்கே கொஸ்டினை பாருங்கள். ஃப்ரூட்ஸ் வந்து 100 இருக்குது. இங்கே ஃப்ரூட்ஸ் 100 இருக்குது. ஓகே, ஈக்குவலாக இருக்குது. இங்கே பஸ்ஸஸ் 50 இருக்குது. இங்கேயும் பஸ்ஸஸ் 50 இருக்குது.
ஓகே சரி, இதுவும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சனால இதுவும் ஓகே. அப்போ இதில் வந்து என்ன ஆன்சர்னால் 2 3 4 மட்டும்தான் ஃபாலோஸ், இந்த 1 கிடையாது. ஸோ இந்த 2 3 4 தான் கரெக்டாக இருக்கிறதுனால ஸோ கன்க்ளூஷன் 2 3 4 ஃபாலோஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு சில விஷயம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு மெயினாக இந்த இதை பார்த்துக்கோங்க. இந்த டப்பா தான் மெயின். இதை நீங்கள் நல்லா தர வச்சுக்கிட்டாலும் நீங்கள் எல்லாம் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அடுத்த பாட்டில் எய்தரு நெய்தரு அதெல்லாம் பார்க்கலாம். எய்தர் ஆஃப் நெய்தர் ஆஃப் அந்த இதை பார்க்கலாம் அடுத்த பாட்டில். நான் நடத்தின வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் நெய்தர் ஆஃப் எதர் ஆஃப்குள்ளே அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.